வெல்கம் டு மை சேனல் தமிழில் சிவில் உலகம். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஆஃப் டிசைன், அல்டிமேட் லோட் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், இது மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, காங்க்ரீட் அப்படின்றது வந்து ஒரு ஹெட்ரோஜனஸ் மெட்டீரியல். அப்படின்னா என்னென்னா, கோர்ஸ் அக்ரிகேட், சாண்டு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை வந்து கம்பைன் பண்ணி தான் காங்க்ரீட் அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் வந்து சிங்கிள் மெட்டீரியலாக வந்து நம்ம உருவாக்குறோம். ஸோ நிறைய பொருள் சேர்ந்து ஒரு பொருளாக ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹெட்ரோஜனஸ் மெட்டீரியல். இப்போ பார்த்தீங்கன்னா, காங்க்ரீட் அப்படின்றது கம்ப்ரெஷனாக நல்லா தாங்கும், பட் டென்ஷனை வந்து தாங்காது. லோடு அப்ளை ஆகும்போது காங்க்ரீட் வந்து வளையுது. டாப் ஃபைபரில் கம்ப்ரெஷன், பாட்டம் ஃபைபரில் டென்ஷன் நடக்குது. இப்போ காங்க்ரீட் வந்து கம்ப்ரெஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் மேலே இருக்கிற பார்ட் வந்து உடையாது. ஆனால் டென்ஷனில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால டாப் ஃபைபரில் கம்ப்ரெஷனை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும், பட் பாட்டமில் வந்து டென்ஷனை தாங்க முடியாது. ஸோ இந்த டென்ஷனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பொருள் தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஓகேவா? அந்த ஒரு பொருள் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டீலை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் மெட்டீரியல் அப்படி சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து காங்க்ரீட்குள்ளே வந்து இதை வைக்க போகிறோம், அதனால தான் இது பேர் ரீஇன்ஃபோர்ஸிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நம்ம ஏன் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணோம், ஏன் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம்ல. என்ன காரணம், ஏன் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுறோன்னா, பிகாஸ் ரீசன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்டீலும் காங்க்ரீட்டும் வந்து ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கோல்டு, சில்வர் இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணாமல் ஸ்டீலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். காரணம் வந்து அது சீப்பாக கிடைக்குதோ இல்லை அதனால் அந்த மாதிரி காரணம் கிடையாது. ரியலான காரணம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டீலுக்கும் காங்க்ரீட்டுக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது, அதனால தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நிறைய மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அதனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 11 × 10⁻⁶. அதே போல் காங்க்ரீட் வந்து 10 × 10⁻⁶. இப்போ சில்வர்லாம் பார்த்தா 19 இருக்குது. ஸோ அது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது கம்பைன் பண்ணி. அதனால தான் நம்ம சில்வரோ இல்லை கோல்டோ யூஸ் பண்ணிக்காமல் ஸ்டீலையும் காங்க்ரீட்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பிகாஸ் காங்க்ரீட்டும் ஸ்டீலுக்கும் இடையே வந்து ரிலேட்டிவ் மோஷன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா காங்க்ரீட் வந்து ஒரு பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ அதனால் மூமெண்ட் இருந்துச்சுன்னா உடனே என்ன ஆகுனா கிராக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டீலையும் காங்க்ரீட்டையும் ஒன்றா வந்து இது பண்ணுறோம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்குறோம். இப்போ வந்து மொத்தம் 3 மெத்தடில் வந்து நம்ம வந்து காங்க்ரீட் ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்க்ரீட்டை வந்து டிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஆக்சுவலாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோடு வந்து ஒரு 1000 kN இருக்குது. அப்படி ஒரு 1000 N லோடு இருக்குன்னா, ஹைட் வந்து நான் போட போகிற பில்டிங்கோட ஹைட் வந்து ஒரு 35 அப்படின்னா, இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணோன்னா 1000/20. ஸோ அப்படி பார்க்கும்போது அதாவது சிக்மாவோட வேல்யூ வந்து நான் 20ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏரியா வந்து எனக்கு 50 mm² கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்னென்னா, மெம்பரை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக எடுத்துப்போம். இது வந்து அன்எக்கனாமிக்கல் செக்ஷன், ஆனால் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், ஆனால் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா என்னென்னா, என்னுடைய பில்டிங் வந்து 20 ஸ்ட்ரெஸ் வந்து 20 தான், 20 N/mm² அப்படின்னா அவ்வளோதான் தாங்கும் அப்படின்னு அதாவது ரொம்ப ஓவராக தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன். இதே அல்டிமேட் லோடில் மெத்தடில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ அதே லோடு தான் 1000, அதே ஹைட்டு தான் 35 mm. பட் ஆனால் லோட் பை சிக்மா வந்து இந்த இடத்துல வந்து 50 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஏரியா என்ன கிடக்குன்னா 20. அப்போது ஏரியா கம்மியாக இருக்கும், சீப்பர் செக்ஷன். ஆனால் வந்து பக்லிங் ப்ராப்ளம் வந்து இதில் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏரியா வந்து 20னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் அதே 1000 N லோடு, அது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 30 N/mm² எடுத்துக்கிறோம். அப்போ ஏரியா எவ்வளோன்னா 1000/30 போட்டோன்னா 33.33 mm² வருது. இது வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஆக்சுவலாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், அல்டிமேட் லோட் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தட், இது மூணுத்துலேயும் என்ன சொல்ல வராங்கன்னா,
ஏரியா வந்து ரொம்ப பெருசா போட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா, நம்மளுக்கு வந்து சேஃபா இருக்கும் நம்மளோட பில்டிங். பட் ஆனா நம்மளுக்கு வந்து நெறைய காசு தான் வேஸ்ட்டா செலவாகும். அதே அல்டிமேட் லோட் மெத்தட்ல வந்து ரொம்ப ஹைட்டா அதாவது ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லெண்டர் மெம்பரா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு பக்லிங் வந்துரும். அதனால அல்டிமேட் லோட் மெத்தடும் இந்த மாதிரி இருக்கு. அதனால தான் லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல ரொம்ப அதாவது ரொம்ப கீழவும் போகாம, ரொம்ப மேலவும் போகாம, மீடியம்ல நடுவுல ஒரு வேல்யூ எடுத்து நம்ம சால்வ் பண்றோம். அதனால இது வந்து எக்கனாமிக்கலாவும் இருக்கும், ஸ்டேபிளாவும் இருக்கும். இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ்க்கும், அல்டிமேட் லோடுக்கும், லிமிட் ஸ்டேட்க்கும். ஓகேவா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.